ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நம்ம லாங் டைம் ஆஃப்டர் மீட் பண்றோம். டியூ டு ஆஃபீஸ் ஒர்க் அண்ட் ஃபைனல் கிளாஸஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஃபைனலுக்கான குரூப் ஒன் கிளாஸஸ் ஆல்ரெடி ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் ஆக்சுவலா வீடியோஸ் நான் போட முடியல. டோன்ட் வரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கான லாஸ்ட் மந்த் இன்னும் 1 மந்த் தான் இருக்கு நம்ம எக்ஸாமுக்கு. எல்லாருமே ரொம்ப சிவியரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த டைம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டும். இப்பவும் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வொரி பண்ணிக்க வேண்டாம். ஸ்டில் யூ ஆர் ஹேவிங் 1 மந்த் டைம். பட் இந்த 1 மந்த் டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் டைம்ஸா தான் இருக்கும். அதாவது ஃப்ரெஷ்ஷா படிக்க படிக்க ஸ்டார்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த 1 மந்த் டைம் வந்து 100% ஷியூரா ஒரு டஃப்பான டைமா தான் இருக்கும். ஸோ பட் ஸ்டில் நம்மளால முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான். ஃப்ரம் டுமாரோ அன்டில் ஜூன் 3 வரைக்கும் இந்த ஸ்டடி பிளான் போகுது. டெய்லி என்னென்ன டாபிக் எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த எக்ஸல் ஷீட்ல நம்ம போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டாக்ஸ்ல தான் நான் எப்பவுமே சொல்றதுதான். எப்பவுமே நம்மளுடைய ஸ்டார்டிங் எப்பவுமே எங்க தான் இருக்கும்? டாக்ஸ்ல தான் இருக்கும். ஏன்னா அதான் நமக்கு கோர். அண்ட் இந்த இதுதான் நம்ம கவர் பண்ண வேண்டிய மெயின் மேஜர் ஏரியாஸ். டாக்ஸ், பினான்சியல் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இதுக்கு நம்ம கிட்ட லெக்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த லெக்சர்ஸ் நீங்க யூஸ் பண்றதுக்காக தான் நான் இந்த ஸ்டடி பிளானே போட்டிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வந்து நமக்கு எவ்வளோ நான் பெர்சன்டேஜ் கவர் பண்ணணும், எந்தெந்த லெசன் கவர் பண்ணணுங்கிறத குடுத்திருக்கேன். இதுக்கான லெக்சர்ஸ் என்னோட கிளாஸ்ல இதே மாரி பேட்டர்ன்ல போட்டிருப்பேன். மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3, மாடியூல் 4, மாடியூல் 5 இப்படியே பிரிச்சு போட்டிருப்பேன். சோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னு நான் நம்மளுடைய கிளாஸஸ்ல வீடியோவா குடுத்தேன். இப்போ வந்து ஆப்ல ஃபார்மலைஸ் பண்ணியாச்சு. சோ நீட்டா எல்லாமே உங்களுக்கு ஆர்டரா இருக்கும். சோ அத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா கவர் ஆயிடும். சோ எப்படி படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட லெக்சர்ஸோட ஹவர்ஸ சொல்லிடுறேன். அந்த ஹவர்ஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க இப்ப படிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட் டாக்ஸேஷன் டோட்டலா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் 50 ஹவர்ஸ். காஸ்ட் அக்கவுண்டிங் 26 ஹவர்ஸ். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் 32 ஹவர்ஸ். லா அண்ட் எத்திக்ஸ் 30 ஹவர்ஸ். அப்புறம் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 20 ஹவர்ஸ். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ஒரு 25 ஹவர்ஸ். மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஒரு 35 ஹவர்ஸ். அப்புறம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் அனதர் ஒரு 25 ஹவர்ஸ். இதான் நம்மளுடைய டோட்டல் ஹவர்ஸ் ஆஃப் லெக்சர்ஸ். ஸோ 8 பேப்பருக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50, 76, 108, 138, 158, 178, 183, அப்புறம் ஒரு 60, 243. ஸோ அப்ராக்சிமேட்டா 250 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலா நம்ம 250 ஹவர்ஸ்ல 8 பேப்பர்ஸையுமே நம்ம படிச்சு முடிக்க போகிறோம். ஸோ நமக்கு இருக்கிற டேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 32. நான் 32 டேஸ் கணக்கு எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ டோட்டலா 250க்கு 32 டேஸ் போட்டீங்கன்னா 7.8125 ஹவர்ஸ் பெர் டே. சோ இந்த 7.5 அதாவது 8 ஹவர்ஸ். ஒரு நாளைக்கு நீங்க 8 ஹவர்ஸ் லெக்சர்ஸ் பார்த்தாகணும். அப்படி பார்த்தாதான் நம்மளால இந்த 250 ஹவர்ஸ் லெக்சர் 32 டேஸ்ல கவர் பண்ண முடியும். இது போத் குரூப் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சோ போத் குரூப் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஒரு நாளைக்கு மினிமம் 8 ஹவர்ஸ். நான் வந்து நம்மளுடைய லெக்சர்ஸ்லயே புக்ல இருக்கிற எல்லா இல்லஸ்ட்ரேஷன் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கவர் ஆயிடுச்சு. அதனால இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க இது போக தனியா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிஷனல் ஹவர்ஸ் இருந்தா நீங்க அடிஷனலா ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. மோர் than தட் வேண்டாம். 8 + 2 10 ஹவர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல சார் எனக்கு நான் இதை வச்சே நான் வந்து எக்ஸாம்ல அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 8 ஹவர்ஸ் பெர் டே வீடியோ நீங்க கண்டிப்பா பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இது நான் ஆவரேஜ். நீங்க 8 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ ஒரு சில இதுல நமக்கு வந்து 25% இருக்கு ஒரு நாள்ல. அப்ப அந்த டே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த 8 ஹவர்ஸ் மேபி 10 ஹவர்ஸா மாறலாம். நான் அதை சொல்லல. நம்ம வந்து ஆவரேஜா ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் படிச்சாதான் இதை கவர் பண்ண முடியும். சோ 8 ஹவர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட ஒரு நாளைக்கு அவங்களால இந்த ஜூன் அட்டெம்ப்ட்ல போத் குரூப் எழுத முடியும். பட் எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்லாம் முடிஞ்சிருச்சு. சோ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து நம்மளால எழுத முடியும். அதான் நம்மளுடைய பிளானும் கூட. ஓகேவா? சோ இது போத் குரூப் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் தான் சார் எழுதுறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப இங்க ஒரு 50, அப்புறம் ஒரு 26, 76, அப்புறம் ஒரு 32, அப்புறம் ஒரு இது டோட்டலா ஒரு 140 கிட்டக்க வரும். சோ 140 ஹவர்ஸ் வந்து அவங்க பார்த்தாகணும். சோ அப்படி பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 4.5 ஹவர்ஸ் படிக்கணும். செகண்ட் குரூப் மட்டும் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 4 ஹவர்ஸ் படிக்கணும். சோ
இப்பவும் முடியும் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களால கண்டிப்பா முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான். சோ டிலே பண்ண வேண்டாம். நாளையில இருந்து ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது. சோ லெக்சர்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமா இந்த ஸ்டடி பிளான பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல லெக்சர்ஸ் இல்ல என்கிட்ட வந்து தனியா வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட நம்பர் உங்க எல்லார்ட்டயுமே இருக்கும். ஸ்டில் நான் என்னோட நம்பர் இங்க எழுதுறேன். 7373626996. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான லெக்சர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். அண்ட் அனதர் நம்பரும் கொடுத்துறேன். சப்போஸ் இஃப் நாட் கான்டாக்டபிள்னா இந்த நம்பர்ல கூப்பிடுங்க. 8015972190. இதான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர். ஸோ டவுட்ஸ்னாலும் சரி, இந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்க லெக்சர்ஸ் வாங்கல சார், நான் படிச்சுட்டு இருக்கேன் சார் ஆல்ரெடினா, நோ ப்ராப்ளம். இந்த பிளானை நீங்க யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரீ ஃபார் ஆல் தான். இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டேன். பிகாஸ் சர்வீஸ் தான் நம்ம இதை ஆரம்பிச்ச போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து லெக்சர்ஸ் வச்சு படிச்சாலும் சரி, லெக்சர்ஸ் இல்லாம படிச்சாலும் சரி, நோ ப்ராப்ளம். இந்த 30 டே ஸ்டடி பிளான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டடி பிளானை மறக்காம யூஸ் பண்ணுங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இது வந்து இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது இன்டருக்கு சொல்லிட்டு இருந்தேன். அடுத்து ஃபைனலுக்கு பெரிய ஸ்டடி பிளான்லாம் கிடையாது. கரெக்டா 1 மந்த் இருக்கு. ஸோ 1 வீக் பெர் சப்ஜெக்ட். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு 1 வீக் தான் டைம். ஸோ 1 வீக்ல நம்ம ஒரு சப்ஜெக்ட் முடிக்க போறோம். 4 வாரத்துல 4 சப்ஜெக்ட் முடிக்க போறோம். இது ஹார்ட். நான் சொல்லிடுறேன். ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இது வந்து இப்போ இப்படி சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஃப்ராங்க்லி நான் உண்மையே சொல்ல விரும்புறேன். இப்போ வந்து ஃபைனல் படிக்க ஆரம்பிச்சு ஜூன்ல கிளியர் பண்றதுங்கிறது அட்டர் இம்பாசிபிள் நான் சொல்ல மாட்டேன். வெரி 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 ஹார்ட். ஓகேவா? ஸோ 1 மந்த் டியூரேஷன் அப்படிங்கிறது இன்டர் லெவல்ல 100% பாசிபிள். ஏன்னா இன்டர் லெவல்ல நான் ஓப்பனா சொல்றேன், அவங்க படிச்சுட்டாங்க, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படினாலும் கிளியர் பண்ணிட முடியும். பட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பத்தாது, ஒர்க் அவுட்ஸ் தேவை. ஏன்னா ஃபைனலுக்கு எவ்வளவு கிலோ அதிகமா ஒர்க் அவுட்ஸ் பண்றோமோ அவ்வளவு கிலோ எஃபெக்டிவா நம்ம முடிக்க முடியும். ஆனா இன்டர்ல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சே எக்ஸாம் எழுதிட முடியும். அது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சே எக்ஸாம் எழுதிட முடியுங்கிறதுனால தான் நான் கான்பிடென்டா சொல்றேன். அந்த 8 ஹவர்ஸ் பெர் டே அவங்க படிச்சாங்கன்னா 100% 8 பேப்பர் முடிக்க முடியும்னு. ஆனா ஃபைனலுக்கு எவ்வளவு கிலோ அதிகமா நீங்க சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றீங்களோ, பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் அட்டன் பண்றீங்களோ, அப்பதான் உங்களால கிளியர் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு 1 மந்த் டைம் கண்டிப்பா பத்தாது. சோ ஜூன்ல ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப வந்து நீங்க ஒரு ரிவிஷன் பிளான் பண்றீங்கனாலோ, இல்ல இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு செகண்ட் ரிவிஷன் அந்த மாதிரி பண்றீங்கன்னா, அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா 1 வீக் பெர் சப்ஜெக்ட் பிளான் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா ஃபைனல் இப்பதான் நான் படிக்க போறேன் சார், ஆனா எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார்னா ஹார்ட் ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்ல, பட் கண்டிப்பா ஹார்ட் தான். சோ நம்ம அதை பாத்துக்கலாம். இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் இப்ப நான் மெயினா போட்டிருக்கேன் இந்த வீடியோல. ஏன்னா முடியுங்கிறதுனால. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் 60 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு சக்சஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த 60 டேஸ் ஸ்டடி பிளான்ல படிச்சு எனக்கு நிறைய ரிப்ளைஸ் வந்துச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லி. ஸோ 60 டேஸ் ஸ்டடி பிளான் எப்படி நம்மளால சக்சஸ் பண்ண முடிஞ்சதோ, அதே மாதிரி 30 டேஸ் ஸ்டடி பிளானும் நம்மளால முடியும். ஏன்னா 60 டேஸ் 30 டேஸ்ங்கிறது ரொம்ப பெரிய டியூரேஷன் டிஃபரன்ஸ் கிடையாது. 60 டேஸ்ல ஒரு பர்சனால முடியுதுன்னா அதே மாதிரி 30 டேஸாலையும் கண்டிப்பா முடியும். ஸோ டோன்ட் வரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 30 டேஸ் ஸ்டடி பிளான் உங்களுக்கு நல்லபடியா முடியும். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, மிடில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, சப்ஜெக்ட்ல இருந்தாலும் சரி, நான் சப்ஜெக்ட்ல இருந்தாலும் சரி, எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸா இருந்தாலும் சரி, தாராளமா என்கிட்ட கேளுங்க. அண்ட் என்னோட நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம், எப்பனாலும் கால் பண்ணிக்கலாம். அண்ட் லெக்சர்ஸ் வேணும்னாலும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. பிரைசஸ் டீடைல்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன். இல்ல வேணும்னா நீங்க என்கிட்ட ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அண்ட் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் ரிலேட்டட் ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ மறுபடியும் நமக்கு வரும், ஃபியூச்சர்ல வரும். ஃபியூச்சர் மீன்ஸ் என்ன, ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ்ல வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் டிடி அண்ட் ஐடிடி அமெண்ட்மெண்ட்ஸ் அனதர் வீடியோ இன்னைக்கு நைட் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, இல்ல நார்மலா ஏதாச்சும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.